ஜெயப்ரியா ஃபைன் ஆர்ட்ஸ் யூடியூப் நண்பர்களுக்கு உங்கள் சேலம் ரங்கநாதரின் பணிவான நமஸ்காரம். இந்த எபிசோடில் நான் ஒரு 2-3 முக்கியமான ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் எப்படின்னு சொல்லித்தரேன். அதாவது கை ஸ்பீடு ஒர்க்காக இருக்குது. இப்போ சில பேர் வந்து 2வது லெவல் அட்வான்ஸ் லெவல் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அதை படிக்கும் போதே தே கேன் எய்ம் ஃபார் ஒரு தடவை சர்வலகு நீட்டாக வந்ததுன்னா நாம சங்கீதத்தெல்லாம் வாசிக்க போகும். இப்போ நாம சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகும்போது என்ன ஆகும்னா சில நடைகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா எப்போ பார்த்தாலும் சொல்ல போட்டுகிட்டே இருக்கும். சொல்லு போட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா பாட்டோட அழகு போயிடும். அந்த பாட்டோட போகிறதுக்கு சில இந்த நம் கேன் நம்தின்னு ஒரு வேர்டு, அதெல்லாம் காமனாக எல்லா ஸ்கூல்லையுமே ஆப்ரேட் ஆகுது. எப்படின்னா நம்தின்னா அழகாக கொஞ்சம் நேரம் கை நல்லா, அதாவது என்னென்னா அந்த காலப்பிரமாணத்தோட ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது அப்படியே அந்த கும்கியும் ட்ரை பண்ணிக்கணும். அது கேட்டு தான் அது வாசிக்க முடியும். அதில் 2 ஸ்பீடு. ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த 2ஆம் காலம்லாம் கொண்டு வரணும். ட்ரைனிங்கிறது கீழ்காலத்தில் எப்படின்னு அதை காதில் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓடுறது இழுக்கிறது அதெல்லாம் கவலையப்படாதீங்க. ஓடி இழுத்தால் தான் சரிப்பட்டோம். இந்த இடம்லாம் வலிக்கணும். அதை வலித்து அதை அப்படியே விட்டு இந்த ரிஸ்ட்டுக்கு போகும். இந்த ரிஸ்ட்டுக்கு போகும்போது சொல்லுவோம், கற்றுக்கும் போது பேசிக்ஸ் சீக்கிரம் முடிச்சிடணும். பேசிக்ஸ் சீக்கிரம் முடிச்சா அட்வான்ஸில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. பேசிக்ஸே சரியாக நம்ம தின்னெல்லாம் சரியாக போடலன்னா இங்கே என்ன ஆகும், இந்த நம்ம சரியாக தின்னு சரியாக விழலை, நம்ம சரியாக விழலைன்னா கேட்கறதுக்கே நல்லா இருக்கப்ப அதுக்கப்புறம் எடுத்தோடனே ஸ்பீடு போயிடக்கூடாது. முதல்ல இந்த காலத்தில் நம்ம செட்டில் ஆகிடும். எப்படி இந்த கிரிக்கெட்டர் வந்து ஃபஸ்ட்டு பந்துலேயே 6 அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு பால்லாம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் லூஸ் டெல்லி வரும்போது அப்படி ஒரு 6 4 போகும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கையும் வந்து ரொட்டேட் ஆகணும். அப்படியே அந்த இந்த ரைட்டு இந்த லெஃப்ட் ரெண்டும் அழகாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். அவ்வளோதான். இது என்ன பண்ணோம், வீட்டில் வராதும் போது திருப்பி அதை ரொட்டேட் பண்ணி வாசிக்கணும். கீழ்காலத்தில் சரியாக வரலன்னா மேற்காலம் எய்ம் பண்ணக்கூடாது. கீழ்காலம் கரெக்டாக வந்ததுன்னா மேற்காலம் ட்ரை பண்ணி கொண்டு வரும். அதுதான் சாதகத்தோட பலன். வரலன்னு நெகட்டிவாக போடுதுங்கிறது அது முயற்சி பண்ணலன்னா வராது. முயற்சி பண்ணுறோம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஃபிங்கரிங்கோட டெக்னிக் வச்சு சொன்னேன். நமஸ்காரம்.